அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. கிளிக் பண்ணி அவங்க 2025 டு 2026க்கான விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு, அதாவது கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு தாங்க, வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்புக்காக தாங்க இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சேர்த்து கிட்டத்தட்ட 3000+ வேகன்சி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கோம். அதை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவிலையுமே நம்ம வந்து இதை எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வேகன்சி வந்திருக்குது, ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டடான டைம் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த தடவை. ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்திருக்கு, இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த மாவட்டம் வந்திருக்குது, ஸோ இது வந்து ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ இதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, ஸோ எக்ஸாம் இருக்குமா, இன்டர்வியூஸ் இருக்குமா, ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குமா, இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் வீடியோஸ்லாம் வந்து ரெகுலராக நமது சேனலில் அப்டேட் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருப்போம். யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி என்ன ஏது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக வந்து கொடுத்துருந்தோம். இப்போ வந்து மாவட்ட வாரியாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும் சரி டைம் வந்து கொடுத்துட்டாங்க. டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப லிமிட்டடான டைம் தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? முதல்ல பார்க்க வேண்டியது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் வந்து கொடுக்கல, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்முமே கொடுத்துட்டாங்க. அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ண போகிறோன்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதே மாதிரி இப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்திருக்குது. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டங்கள் வரும். எல்லாமே டேட் வந்து மாறும், ஓகேங்களா? ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி மாற்றுறாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற அனைவருமே பாருங்கள். அதே மாதிரி எல்லாருமே 38 மாவட்டத்தில் அனைவருமே பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப லிமிட்டடான டைம் தான் இருக்குது. உங்கள் மாவட்டம் வந்த உடனே 2-3 நாள் தான் கொடுப்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். அதனால் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழ்நாடு ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ங்கிறது தான் அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஜாபோட டைப்பை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம், ஓகேங்களா? அடுத்தது ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்திருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஆஃப்லைனில் தான் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? இப்போதைக்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. போக போக ஆன்லைன்லேயும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்தது கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ எக்ஸாமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூஸ் இருக்கும். கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த 3 விதமான ப்ராசஸ் மூலிமா தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் வந்து இந்த ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமே இருந்தாங்க. இப்போ வந்து ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 27 சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 7 நாள் டைம் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக சீக்கிரமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதற்கான நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அதே மாதிரி அப்ளிகேஷன் டவுன்லோட் ஃபார்ம் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை கடைசியாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் வந்திருக்கு அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், எம்ஐசி அசிஸ்டன்ட், எஃப்ஆர்எல் கோ கோ
ஆபரேட்டர். ஸோ அது மாதிரி பிளாக் பர்சன், வில்லேஜ் ரிசோர்ஸ் பர்சன், இந்த மாதிரி ஒரு 6 விதமான போஸ்டிங்க்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால இந்த வேலைவாய்ப்புக்காக தான் நம்ம எல்லாருமே நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ இதுல என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு டிப்ளமோ படிச்சிருந்தா போதும். ஸோ அதுக்கு எம்ஐ அசிஸ்டன்ட்டுக்கு பிஎஸ்சி எனி டிகிரி ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் செல் ஆபரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி பிஇ இதில் ஏதாச்சும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் பர்சனுக்கு 12th படிச்சிருந்தா போதும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ரிசோர்ஸ் அதாவது விஏ உதவியாளருக்கு வந்து பேசிக் எஜுகேஷனல் மினிமம் நீங்க 5வது 6வது படிச்சிருந்தா கூட இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான்ன்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சேலரி வந்து என்னதுன்றத தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னாக்க யாருக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது. எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா மட்டுமே போதுமானதுன்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா? செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். பர்சனல் இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5வது படிச்சிருக்கவங்க என்ன நாலேஜோட இருப்பாங்களோ அது மாதிரி தான் எக்ஸாம் இருக்கும் ஓகேங்களா? ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஸோ அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணுன்றதை பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய 10வது மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், அது ஐடென்டி ப்ரூஃப்காக வந்து உங்களுடைய ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி ஏதாச்சும் இருந்தால் போதும். அடுத்தது வந்து ஏஜ் ப்ரூஃப் ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்யூமும் வேணும் கண்டிப்பாக. அப்படி இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எனி ஏதாச்சும் இருந்தால் கூட ஓகேதான்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கிறத அப்படியே ஃபில் பண்ணி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை வந்து அப்படி நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. எடுத்துட்டு மேல வந்து உங்களுடைய ரைட் சைடுல வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி அந்த போட்டோ மேலே சிக்னேச்சர் பண்ணுங்க ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து உங்க நேம் சர்டிஃபிகேட்ல எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ஃபாதர் நேம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த், மேலா ஃபீமேலா, உங்களுடைய ஃபுல் அட்ரஸ், ஆதார் கார்டு, கம்யூனிட்டி, ரிலிஜியன், இந்துவா முஸ்லீம் அது. ஸோ அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன், தற்போதைய ஸ்கில் என்ன இருக்கு உங்ககிட்ட, தமிழ் இங்கிலீஷ் வந்து நீங்க டைப்பிங் வந்து இருக்கீங்களா இல்லையா, ஸோ அதை வந்து எஸ் ஆர் நோ கொடுத்துருங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஸ்கில் எவ்வளோ இருக்கு, ஸோ அதை வந்து கம்ப்யூட்டர் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ்ல இங்கிலீஷ்லையும் எழுத படிக்க தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ கொடுங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாராவது இருந்தாலும் எஸ் ஆர் நோ கொடுங்க. ஸோ அடுத்து வந்து அப்ளைடு வந்து போஸ்ட் என்ன போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. மெயில் ஐடி கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இவ்வளோதான். கீழே கடைசியாக சிக்னேச்சர் கையெழுத்து போட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டும். ஸோ திட்ட அலுவலர், பழங்குடியினர் நலம், வெள்ளிமலை, கள்ளக்குறிச்சி. இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக கொடுப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த மாவட்டங்களை வந்து நான் சொல்கிறேன். அடுத்து நான் சொல்லக்கூடிய மாவட்டங்களை வந்து நம்ம வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாவட்டங்களுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது பாருங்க ஓகேங்களா? ஸோ இதுதான் போயிட்டு அடுத்த ஒரு மாவட்டத்தில் வந்து அப்ளை பண்ணுற வீடியோ வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இது 38 மாவட்டத்துக்கும் சேம் அப்ளிகேஷன் ஃபார்ம் தாங்க. அதனால எல்லாருமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் எடுத்துருவாங்க ஓகேங்களா? தேங்க்யூ.